ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம சோழனுக்கு காயத்ரி கால் பண்றாங்க. என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறாங்க. சொல்லு காயுமா, நான் சும்மா வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இன்னைக்கு உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே இங்க பல்லவன் பாண்டியெல்லாம் டேய் பல்லவா என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோழனுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்கு. அஹ் எதுக்காக காயுமா, நான் எதுக்காக உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துங்க எனக்கு பர்த்டே. நீங்கள் என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே சமயம் நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து ஒன்றா கேக் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, காயுமா நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா, இதோ ஓடோடி வந்துடுறேன் காயுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா முன்னாடி சோழன் வந்து பயங்கரமாக வெறுப்பேற்றுறாங்க. எங்கள் நிலாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே பல்லவன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட, அண்ணே இங்கே பார்த்தீங்களா, அண்ணி கோவமாக உள்ளே போயிட்டாங்க. அண்ணனுக்கு ஏன் இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. அன்னிக்கு நிறையவே பொசசிவ் வருதுண்ணே. இந்த சோழ அண்ணனை அண்ணி லவ் பண்ணுறாங்க போல். ஆனால் அதை கூட இந்த அண்ணன் புரிஞ்சுக்காம அந்த காயு பேய்மான்னு சொல்லிட்டு அவங்க கூட நல்லாவே அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா ஃபோன் எடுக்கிறதுக்காக வெளியே வருவோம். உடனே சோழன் இருந்துட்டு, டே பல்லவா, என் காயு என் காதல் புறா என்னை கூப்பிட்டுச்சுடா. நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக அவங்க வீட்டில் கேக் கட் பண்ண போகிறோம். ஐயோ என்னெல்லாம் நடக்க போகுதோ, சரி நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் நிலாவை வெறுப்பேற்றிட்டு கிளம்புறாங்க. நிலா பயங்கர கோவமாக உள்ளே போயிடுறாங்க. இப்போ நம்ம சோழனுமே எங்கள் காயத்ரியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஒரு மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் காயத்ரி இருந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே எங்கள் காயத்ரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க தான் சோழன், நானும் அவரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. உடனே சோழனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இங்கே நடக்குது, நம்ம என்னமோ பண்ண நினச்சி போய் இவங்க என்னென்னமோ புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, இவங்கள வச்சு எப்படியாவது நிலாவோட மனசை மாற்றி நிலா மனசுக்குள்ளே இடம் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் காயத்ரியை நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோமே. நம்ம அவளை லவ் பண்ணுறோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே கேட்குறாங்க, யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது, யார் லவ்வர் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். சொன்னதுமே ஓகே சொல்லிட்டாரு. என்ன அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சோழன் இருந்துட்டு ஏதோ தப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி காயத்ரி நான் கிளம்புறேன், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இப்போவே போகிறீங்க, இருங்க சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து வெளியே வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இது எங்கேயாவது தப்பாக போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.